பல நேரம் இயேசப்பா காட்டுறத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பரிசுத்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோடை போட்டிருக்கு, அந்த கோட்டை காப்பாத்துறது அப்படின்னு மைண்ட்ல இருந்தது. இயேசு சொன்னாரு, அந்த இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற அந்த கோட்டை, அந்த ரூல்ஸை காப்பாத்துறது பரிசுத்தம் கிடையாதுயா. ஒரு நம்மளோட அன்பின் மிகுதியினால நம்ம சில காரியத்தை செய்யறோமே, அதுதான் பரிசுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். பரிசுத்தத்தை கூட பாவமா மாத்தி ஒரு வாரமா வச்சுக்கிட்டாங்க. ஆனா இயேசுதான் பரிசுத்தத்துக்கு ஒரு சரியான டெஃபினிஷன். அன்பு உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு கூட அந்த இடத்துல பாவம் இருக்கவே இருக்காது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தம். எந்த இடத்துல 100% உங்களுக்கு அன்பை வெளிப்படுது, அன்பு வெளிப்பட்டு சில காரியத்தை செய்யறீங்கன்னா அப்ப நீங்க பரிசுத்தத்தை செய்றீங்க. எந்த ஒரு இடத்துல ரூல்ஸை காப்பாத்துறதுக்காக, சில சட்ட திட்டங்களை காப்பாத்துறதுக்காக காரியங்கள் செய்யணும், அப்ப நீங்க பாவத்தை செய்றீங்கன்னு அர்த்தம். நிறைய பரிசுகள் சர்ச்சுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் ரூல்ஸ். அவங்க நிறைய கோடுகளை, நிறைய சட்டங்களை காப்பாத்துறதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னார், அது இல்லை, நம்ம அன்பு, அன்புதாய பரிசுத்தம். அது இன்னும் நான் உங்களுக்கு ஆழமா விளக்குறேன். வரும் நாட்கள் நீங்க தொடர்ந்து இந்த இடத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார்.